பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் அப்படின்னு மீகா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நமக்கு சொல்றாரு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில பல வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், துக்கம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நைட் எப்போடா விடியோன்ற மாதிரி ஒரு லாங் இரவு. எப்போடா விடியோ, ஐயோ இன்னுமா இப்போதான் மணி 1 ஆகுதா, இப்போதான் நைட்டு 2 ஆகுதா, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு விடியலை தேடி நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை? அந்த அளவுக்கு சத்ரு போராட்டங்கள், நெருக்கங்கள், கவலைகள், கண்ணீர், கஷ்டம், துக்கம், ஐயோ இதுக்கெல்லாம் ஒரு விடிவே வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கண்ணீர் அதுக்கு ஆதாரமா இருக்கு இல்லை? ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரே, அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய விசுவாசிகளுக்கு கர்த்தரே வெளிச்சமாயிருப்பார். அப்படி இருக்கும்போது நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நமக்கு கஷ்டங்கள், பாடுகள் யாருக்கு இல்லை? யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்குமே, உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே பாடுகள், கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், எல்லாம் துன்பங்கள், ஏமாற்றங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா அதுலயும் நம்ம விழுந்துட்டோம்னா நம்மளை தூக்கி விடுறதுக்குன்னு நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அது மற்றவங்களுக்கு கிடையாது. அதனால இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுவார், மகிழ்ச்சியை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்மளுடைய வாழ்நாட்கள், நம்மளுடைய காலங்கள் இப்படியே போயிடாது. நிச்சயமாய் விடியல் உண்டு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன், ஆமேன். சத்துரு விழுந்தா விழுந்த இடத்துலயே கிடப்பான், அவனை தூக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்களையும் என்னையும் தூக்கி விடுறதுக்கு தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு இல்லை? அவர் சொன்னதுதான். அதனால நீங்க கவலைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். காரிய சித்தி உள்ள தேவன் உங்கள் காரியங்களே கைகூடி வர பண்ணுவார். ஆமேன், ஆமேன். Have a blessed day. God bless you. Bye bye.